இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சிலர் பணத்தை, சிலர் சந்தோஷத்தை, சிலர் அந்த இரண்டும். ஆனால் ஒரு கேள்வி, உண்மையிலே பணம் இருந்தால்தான் சந்தோஷமா? சந்தோஷமாக இருந்தால்தான் பணம் வருமா? அல்லது இரண்டும் வேறையா? மணி ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவரிடம் இல்லாதது பணம். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் புன்னகை மட்டும் குறையாது. அவருக்கே தெரியவில்லை, இந்த மனநிலையே அவருக்கு நாளை பணம் ஈர்க்கக்கூடிய உந்து சக்தியாக மாறப்போகிறது என்று. அரவிந்த் ஒரு பெரிய கார்ப்பரேட் தொழில் முதலாளி. பணம் உண்டு, வீடு உண்டு. ஆனால் அந்த சிரிப்பு மட்டுமில்லை. சந்தோஷமில்லாத பணம் சரக்கு இல்லாத பந்தம் போல. இங்கே பணம் இருந்தாலும் ஆனந்தமில்லை. அந்த பணம் எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வாங்க முடியாது. பணம் சந்தோஷமும் போட்டியாளிகள் அல்ல. நாம் நினைக்கிறது பணம் வந்தால் சந்தோஷம் வரும். ஆனால் உண்மையில் பணம்தான் சந்தோஷத்தை உண்டாக்கும் பொருள் இல்லை. அது ஒரு கருவி. உங்களை சந்தோஷமாக வைத்திருக்க உதவக்கூடிய கருவி. ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லாமல் தினமும் பணத்தை மட்டுமே தேடினால் அவன் ஆணவத்துடன் மட்டும் நிறைவு பெறுவான். ஒரு டீ கடை மாமா ஒரே டீ தான், ஆனால் சந்தோஷத்துடன் கொடுப்பார். அவனுக்கு தினமும் 100 ரூபாய் வரலாம். ஆனாலும் அவர் புன்னகையுடன் பேசும் அந்த வார்த்தை நிறைய பேர் திரும்பி திரும்பி அவர் டீ கடைக்கு வருவார்கள். பணம் வெளியிலிருந்து வரும், சந்தோஷம் உள்ளிலிருந்து வரும். நீங்கள் ஒரு நாளில் 100 ரூபாய் சம்பாதித்து மகிழலாம். அல்லது 10,000 ரூபாய் சம்பாதித்தாலும் மனநிலை சரியில்லை என்றால் அது வீணாகிவிடும். நாம் பணத்தை வலியுறுத்தி தேடுகிறோம். ஆனால் சந்தோஷத்தை வழிமுறையாக விரட்டிவிட்டோம். அந்த பணம் நம்மை தொலைத்துவிடும். நம்முடைய குடும்பம், நம் உறவுகள், நம்முடைய நேரம் இவை இல்லாமல் அந்த பணம் என்ன பயன்பாடு? தந்தை தினமும் வேலைக்கு சென்று வருகிறார். காலையில் சென்றால் இரவில் மட்டும்தான் வீட்டுக்கு திரும்புவார். அவனுடைய மகனால் தன் தந்தையை பார்க்க முடியாமலும் பேச முடியாமலும் தவிர்த்து கொண்டிருந்தான். அப்பா என்னுடன் பேசாமல் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் நான் யாரிடம் பேசுவது என்று அழுதான். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது என்னுடன் விளையாடுங்கள் அப்பா என்று மகன் கேட்டான். நான் உன்னுடன் 1 மணி நேரம் விளையாடணும். பணம்தான் எல்லாம் என்ற எண்ணம் வாழ்க்கையின் உண்மையை மறைக்கிறது. சந்தோஷமாக பணம் சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் பணம் வருவதற்கான பாதை தெளிவாக தெரியும். அதற்காக உங்கள் ஆரோக்கியம், உறவுகள், நேரத்தை முதலில் மதியுங்கள். ஏனெனில் அவை இல்லாமல் வந்த பணம் சந்தோஷமாக இருக்காது. உங்களை நேசியுங்கள். மனதிற்கு அமைதி வேண்டும் என்றால் வெளியில் தேடாதீர்கள் என்று புத்தர் சொன்னார். பணத்தை மறுக்க வேண்டியதில்லை, ஆனால் பணத்திற்கு அடிமையாக வேண்டியதில்லை. நீங்கள் பணத்தை தேடாத நாளில் உங்கள் மதிப்பு உயரும். நீங்கள் பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை வளர்த்த நாளில் சந்தோஷம் தானாக வரும். இன்று துவங்குங்கள். சந்தோஷத்தை வைத்து பணத்தை தேடுங்கள். பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவது தவறா? சந்தோஷமாக சம்பாதிக்க நினைப்பது குற்றமா? இந்த உலகம் ஆசையை தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆசையை என்ன வழியில் விரும்புகிறோம் என்பதில்தான் வாழ்க்கையின் ரகசியம் உள்ளது. ஒரு பள்ளி மாணவன் ஒரு கேள்வி. பள்ளி மாணவர் ஆசிரியரிடம் கேட்கிறான். மாணவன், அம்மா சொல்கிறாங்க பணத்துக்காக ஏதோ போராட வேண்டியது தான். ஆனால் நான் என் அன்புள்ள வேலையில் சந்தோஷமாக பணம் சம்பாதிக்க ஆசைப்படுகிறேன். அது தவறா? ஆசிரியர், இல்லை, சந்தோஷமாக பணம் சம்பாதிக்க ஆசை அதுதான் உன் உண்மையான சக்தி. அதை அழிக்கக்கூடாது. புத்தர் சொன்னார், பணம் சம்பாதிக்க ஆசை என்பது தவறு இல்லை. அதை தவறான வழியில் செய்ய நினைத்தால் மட்டும்தான் அது ஆபத்தானது. ஒரு மாணவி தையல் கற்க ஆசைப்படுகிறாள். அவளுக்கு அது பிடிக்கும். ஒரு நாள் சந்தோஷமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாள். 2 ஆண்டுகளில் 10 பேர் வேலை வாங்கும் அளவுக்கு வியாபாரம் வளர்கிறது. சந்தோஷமாக செய்யும் ஆசை உங்கள் பிழை அல்ல, அது உங்கள் வாழ்க்கை. சந்தோஷமாக பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கிறதா? அதுவே உங்களின் பேஷன். அந்த ஆசையை ஒரு நோக்கத்துடன் செய்கிறீர்களா? அதுவே பர்பஸ். இவை சேர்ந்தால்தான் பணமும் சந்தோஷமும் இரண்டும் வரும். ஒருவர் சந்தோஷமாக வேலை செய்து நாளுக்கு நாள் வளருகிறாள். அவள் ஆசை வேலை செய்ய வேண்டும்.
அவளின் பாசம் குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும். அவளின் பழக்கம் நேர்த்தியான உற்பத்தி. இதுவெல்லாம் சேர்ந்தால்தான் பணமும் சந்தோஷமும் வரும். ஆசை, முயற்சி, உழைப்பு உங்களின் 3 சக்திகள். சந்தோஷமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவதில் நீங்கள் தோல்வி அடைவது இல்லை. அந்த ஆசையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லாதது தான் பிரச்சனை. சிறு தர்ம கதை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தினமும் ஒரு ஏழைக்கு தானம் செய்வார். அவர் சொல்வார், பணம் சம்பாதிக்க ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனால் அது என்னை ஏற்கனவே பெற்ற நல்வாழ்க்கையை மறக்க வைக்கக்கூடாது. அவர் வாழ்க்கை மாற்றம். தினமும் கொடுக்கும் பணம் நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கை வியாபார புள்ளிகளில் வளர்ச்சி தருகிறது. சந்தோஷமா பணம் சம்பாதிக்கிறார், பகிர்ந்து வாழ்கிறார். நீங்கள் சந்தோஷமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுகிறீர்களா? உங்கள் ஆசை என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். ஆசை என்பது தீயது இல்லை, ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்தியது தான் ஆபத்தானது. சந்தோஷமா வாழ ஆசைப்படுங்கள். பிறர் வாழ்க்கையுடன் ஒப்பிடாமல் வாழ ஆசைப்படுங்கள். பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கட்டும், ஆனால் அது உங்கள் மன நிம்மதியை சிதைக்கும். ஆசையாக மாறக்கூடாது. சந்தோஷமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவது உங்கள் உள்ளத்தில் இருந்து வருகிறது. அதை உங்கள் வாழ்வின் ஒளியாக மாற்றுங்கள். ஒரு ஊரில் வசந்தன் என்ற விவசாயி இருந்தான். அவன் தன் பசுமை விவசாயத்தில் மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவன். மற்றவர்கள் எல்லோரும் நகரம் போய் வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் வசந்தன் மட்டும் சொந்த பண்ணையில்தான் கடினமாக உழைத்தான். ஒரு நாள் நகரத்திலிருந்து அவன் பள்ளி நண்பன் ராகுல் வந்தான். வசந்தா, இன்னும் இந்த வயல்வெளியில் உழைக்கிறாயா? நானா சென்னையில் மென்பொருள் வேலை பார்த்து மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். நீயும் என்னுடன் வா, வாழ்க்கை செம சந்தோஷமாக இருக்கும். வசந்தன் சிரித்தான். ராக்கி, என் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் வேலை செய்கிறேன். பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமில்லை. பணம் எப்படி, எந்த மனநிலையில், யாருக்காக சம்பாதிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால்தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். ராகுல் அதுக்கு சிரித்து விட்டான். ஆனால் 3 நாட்களில் அவன் மனம் சுழன்று போனது. ஏனெனில் வசந்தனின் வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. காலை பசுமை வயல்வெளி, நண்பர்களுடன் சிரிப்பு, தாயின் சாப்பாடு, மாலை கூடை நிறைய காய்கறி விற்று வரும் நிதானமான வருமானம். அவனுக்கு அந்த வாழ்க்கை ஒரு வாழ்வு போல இருந்தது. அதன்பின் ராகுல் திரும்ப செல்லும் முன் கேட்டான், வசந்தா, உனக்கு பிஸ்னஸில் சம்பளம் எவ்வளவு? வசந்தன் சிரித்தான். வசந்தன் சிரித்து சொன்னான், நான் சந்தோஷமாக சம்பாதிக்கிறேன் ராகுல், அதுதான் என் சம்பளம். பணம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான கருவி. ஆனால் சந்தோஷமாக பணம் சம்பாதிக்க 5 முக்கியமான அடிப்படைகள். 1. உங்களுக்கு பிடித்த வேலை செய்யுங்கள். அதிலிருந்து வரும் பணத்தை குடும்பத்தை எப்படி சமாளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள். வேலை பிடிக்கவில்லை என்றால் பணமும் பிடிக்காமல் போய்விடும். 2. நேர்மையான உழைப்பு. ஏமாற்றமில்லாமல் சம்பாதித்த பணம் மனசுக்கு நிம்மதியை தரும். 3. சந்தோஷமான சூழ்நிலையுடன் குடும்பம், நண்பர்கள், அமைதி, இயற்கை இவைகளுடன் பணம் சம்பாதிக்கையில் மனநிலை மகிழ்ச்சி அடைகிறது. 4. பணத்தை குறிக்கோளாக அல்ல, கருவியாக பாவிக்க வேண்டும். பணத்தை வாழ்வுக்கு சாதனையாக பாருங்கள். 5. பகிர்ந்து வாழ பழகுங்கள். பணத்தை மட்டும் சேமிக்காமல் நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்துங்கள். இன்றைய உலகம் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை தான் கேட்கிறது. ஆனால் எப்படி சம்பாதிக்கிறீர்கள் என்பது தான் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பீடு. சந்தோஷமாக பணம் சம்பாதிக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையில்தான் உங்கள் வாழ்க்கையின் அமைதி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.